கிருஷ்ணவேணி அம்மா, என்ன தேங்காய் உடச்சுப்பிட்டீங்க? பார்த்து கூட ஒரு தேங்காய் வாங்க மாட்டீங்களா? அழுகின தேங்காய் வாங்கிட்டு வந்துருக்குறீங்களே, நானா நியாயமா இது? நானா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ம் பண்ணுறதையும் பண்ணிவிட்டு செய்யறதையும் செஞ்சுவிட்டு முழிக்கிறத பாருங்கள் எங்கள் அம்மாவை. ஒரு தேங்காய் கூட ஒழுங்காக வாங்க தெரில. பாருங்கனுங்களா, இவங்க சொல்கிறதையும் நீங்கள் நம்புறீங்களா? ம் இவனை போய் சாமி கும்பிட்றதுக்கு நல்ல தேங்காவாக பார்த்து வாங்கிட்டு வா நான் சொல்லி அனுப்பிச்சு ம் உடைச்சா கெட்டு போன தேங்காயை வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஆமாம், ஒரு தேங்காய் கூட பார்த்து வாங்க முடியலையே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒத்துக்கிறேன். நான் கெட்டு போன தேங்காய் தான் வாங்கிட்டு வந்தேன். ம் அது உடைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிருக்கணும்ல. உடைக்கிறதுக்கு உடச்சதுக்கு முன்னாடிலாம் அப்புறம் வந்து என்னை திட்டுனா நியாயமா? உடைக்கிறதுக்கு நீங்களே முன்னாடிலாம் சொல்லுங்க. கண்டுபிடிக்க முடியாது. ம் நீ பார்க்குறப்பயே பார்த்து தட்டி பார்த்து தேங்காயை தட்டி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கணும். தேங்காய் நீங்கள் உங்கள் ஃப்ளோவில் சொல்லணும்னா தேங்காய் உடச்சி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவீங்க போல இருக்கு. உடச்சி பார்த்துலாம் வாங்கினா அப்புறம் எல்லா இப்போ 5 தேங்காய் வாங்கினா 5 தேங்காயுமா உடைக்க முடியும்? ஒரு தேங்காய் வாங்கினா உடச்சி பார்த்து வாங்கலாம். 5 தேங்காய் வாங்குறோம், எப்படி உடச்சி பார்த்து வாங்குவேன்? மக்களே, யார் பக்கம் நீங்கள் சப்போர்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே கமெண்ட்ல பண்ணுங்க கண்ணுங்களா. யார் கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் என்னை விடுங்க. நான் போனா கண்டுபிடிப்பேன், நீ போய் வாங்கிட்டு வந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லை. Okay. உடைச்சாதான் தெரியும். நீங்களே சொல்லுங்க கண்ணுங்களா. பாய் கண்ணுங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.